இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன். டெல்லி ஜந்தர் மந்தரில் என்னதாங்க நடக்குது? திரு விஜய் ஏன் அங்கே போனோம்? ஒரே கொஸ்டின் இருக்குல்ல, என்ன ஆச்சுன்னு முழுசா பார்க்கலாம் வாங்க. ரீசெண்டாக ஒரு நீட் எக்ஸாம் நடந்ததுங்க. அது எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆயிடுச்சு. என்ன படம் ரிலீஸ் ஆன மாதிரி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, லீக் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிய வருது. உடனே நிறைய பேர் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. அவ்வளோ பிரச்சனையும் தாங்கி படிக்கணும்ல. நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டாங்க. இந்து சொன்னது படி 11, ஆனால் அன்அஃபிஷியலாக 20 அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கஷ்டமான விஷயம் தான். எல்லாம் சின்ன சின்ன பசங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு ரொம்ப மன உடைஞ்சு போய் இதுக்கு பொறுப்பான மத்திய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். அதே மாதிரி இனிமேல் இந்த முறைகேடு நடக்கவே கூடாது அப்படின்றதுக்காக இந்த கருப்பு மூச்சி ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்குது. அப்பதான் வந்து கலந்துக்கிறாரு சோனம் வாங்சுக். இவர் யாரு அப்படின்னா ஒரு பெஸ்ட் இன்ஜினியர், மக்களுக்காக போராடுற ஒரு சமூக போராளி. இவர் உண்ணாவிரதம் இருக்காரு. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 21 நாள் இருக்கு. அப்பவும் உண்ணாவிரதத்தை முடிக்கல. அரசும் இவங்களோட கோரிக்கையை ஏத்துக்கிற மாதிரி. இதோட முழு வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்கை கீழே கொடுக்குறேன். விருப்பப்பட்டா கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.